ஹலோ யூஎஸ் நம்ம மிஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இந்த திமுக ஆட்சியில் எந்த விஷயத்தை உருப்படியாக செஞ்சாங்களோ செய்யலோ எனக்கு தெரில. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உருப்படியாக செஞ்சு வச்சுருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சென்னை மேயர் அக்கா தான். பிரியா அக்கா வந்து மேயராக போட்டது தான் வந்து உருப்படியாக அவங்க செஞ்ச விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு சாதகமாக என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதுக்கு பும்பு மறு மாதிரி தலையை ஆட்டி அதை அப்படியே கொண்டாந்து ஒப்பிக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை. இந்த பக்கம் இதெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்கணும்னு ஒருத்தர் வந்து நினைக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஐயோ இந்த பொம்பளை பிள்ளைய பார்த்து நம்ம என்னடா கேட்குறது, பாவம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேள்வி கேட்குறதையும் நிறுத்திடுவாங்க. அப்படியே ஏதாவது கேட்டால் கூட அது விளையாட்டு பிள்ளை மாதிரி ஏதாவது பதிலை சொல்லிட்டு போவோம். ஒவ்வொரு மழைக்காலங்களிலும் தூய்மை பணியாளர்களின் பணி வந்து குறிப்பிடத்தக்கதாக இருக்குது என்று தெரிவித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே நேரடியாக வந்து தூய்மை பணியாளர்களை அங்கீகரிக்கும் விதமாக ரிப்பன் மாளிகையில் பரிசளித்தார்கள். இல்லைன்னா அப்படியே கொஞ்சம் என்ன சொல்றதுன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டே நிற்கும். எல்லா வீடியோ எல்லாமே எங்களுக்கும் தெரியும். நாங்க கேட்க ஒரே ஒரு பதில், தொடர்ந்து அது ரிப்பன் மாளிகை முன்னாடி தொடர் போராட்டம் நடந்துட்டு இருக்குது. இது வந்து அரசாங்கத்துக்கும் கேட்ட இப்படி தான் வந்து அதோடைய ஒரு நிலை இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் இன்றைக்கி வந்து இந்த மேயர் பிரியா வந்து எல்லோரும் வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க. அதில் முக்கியமாக யாருன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக இந்த துப்புரவு பணியாளர்கள் மேயர்னு ஒரு கொண்டு வந்தாங்க. 29 வயசுல இளம் மேயர்னு சொன்னாங்க. அவங்க இளம் மேயருக்கான அர்த்தமே அந்த அம்மாக்கு தெரியல. அந்த அம்மாக்கு தெரிஞ்சதா இப்போதைக்கு பணம் சேகர் பாபு அவங்க அதுக்கு இங்கிலீஷில் சொன்னால் கிளீனர்ஸ், ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து இப்போ கடந்த ஒரு 6 நாளாக சென்னையில் வந்து போராடிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம சேகர் பாபு மாமா அவரும் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, கொஞ்சம் நக்கலாக சில விஷயத்த சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த விஷயத்துக்கு தாவேக்கா சப்போர்ட் பண்ணுதுன்னொடனே அவங்களுக்கு சர்றன்னு ஏறிச்சு. அதனால் கொஞ்சம் நக்கலாக சில வார்த்தையெல்லாம் விட்டுக்கிறாரு. அது என்ன ஏதுன்ற அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. என்னோட சேனல் யாராவது ஃபஸ்ட்டு மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸை போட்டுருங்க. அஃப்கோர்ஸ் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த லிங்க்கோடைய பர்பஸ் என்ன அப்படின்றது பின்வரும் காலங்களில் தெரியப்படுத்தப்படும். வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. ஸோ நம்ம இந்த பிரச்சனையோட சாராம்சம் என்ன அப்படின்றது முதல்ல தெரிஞ்சுப்போம் சிம்பிளாக. என்னென்னு கேட்டிங்கன்னா, கிளீனர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து எல்லா இடங்களிலும் இருக்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து இப்போ ஒரு 2000 குடும்பத்தை சேர்ந்த கிளீனர்ஸ், அதாவது ஒரு 2000 பேரை வந்து இன்றைக்கி கூப்பிட்டு இந்தம்மா நாளையோட நீ வேலை வர வேண்டாம், உன் வேலையை போச்சு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அப்படின்னா எப்படி இருக்கும் ஒருத்தவங்களுக்கு? அதாவது இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் ஸ்டாஃபான்னு கேட்டிங்கன்னா பர்மனெண்ட் ஸ்டாஃப் கிடையாது. கிளீனர் அப்படின்னும்போது ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ அந்த கவர்மெண்ட்லேயே டெம்பரரியாக போய் ஜாயின் பண்ணுறதே நம்மளை பின்னாடி பர்மனெண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். ஏன்னா இவங்களாம் கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்கள் 15 வருடங்களாக டெம்பரரியாகவே இருக்கப்பட்டு இப்போ இந்த கிளீனருக்கெலாம் வந்து இமீடியட்டாக வேலையை வந்து கன்ஃபார்ம் பண்ணாமல் அனுப்புகிறாங்க. மீன்ஸ் என்னென்னா, இப்போ இந்த கிளீனிங் ஜாப் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் செய்யாமல் அதை வந்து ஒரு கிளீனிங் கம்பெனிகிட்ட கொடுக்குறாங்க. ஸோ அவங்கள்ட்ட போயிட்டு இவங்க வேலை பார்க்கணும் அப்படின்றது தான் அங்கே மேட்ரு. பட் இவங்களுக்கு அங்கே போனால் வேலை ஒரு நிரந்தரம் இருக்குமா, உத்தரவாதம் இருக்குமா, திடீர்னு வேலை எடுத்துக்கிட்டால் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குது. ப்ளஸ் இவங்களுக்கு சம்பளமும் கிட்டத்தட்ட ஒரு 23,000 ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க. அங்கே போனால் என்ன சம்பளம் கிடைக்கும்னு நமக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச சம்பளம் அங்கே கம்மியாக தான் ஆஃபர் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் பிஎஃப் இருக்குது, அந்த இஎஸ்ஐ அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன வரப்போகுது? ஸோ இப்படின்ற பல சிக்கல்கள் இருக்குது. ஸோ இதெல்லாத்தையும் வந்து கன்சிடர் பண்ணி எங்களை நீங்கள் வந்து பணி நிரந்தரம் பண்ணாமல் இப்படி வேலையை விட்டு தூக்கிட்டு இப்போ அந்த ப்ரைவேட் கம்பெனியில் போய் வேலை பார்க்க சொல்கிறீங்களே, யார் அந்த வேலைக்கு உத்தரவாதம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு வந்து இங்கே பதில் இல்லை. அதுதான் இங்கே பிரச்சனை. ஸோ அதுக்காக தான் இவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் எங்கே போராடிட்டு இருக்காங்கன்னா, நம்ம ரிப்பன் பில்டிங் முன்னாடி உட்காந்து தான் போராடிட்டு இருக்காங்க. அந்த ரிப்பன் பில்டிங்கில் தான் எல்லோரும் போகிறாங்க வர்றாங்க. ஆனால் இவங்களை பார்க்குறதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லை, இவங்களை பார்க்குறதுக்கு அவங்களுக்கு வந்து விருப்பம் இல்லை, இவங்களை பார்த்து அந்த போராட்டத்தை வந்து சரி செய்கிறதுக்கான முன்னெடுப்பு எடுக்கிறதில்லை அப்படின்றது தான் இங்கே பிரச்சனை. சாரி, என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு கிளீனர்ஸ் அப்படின்றவங்க வந்து ரொம்ப 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 முக்கியமானவர்கள் நாட்டுக்கு. ஏன்னா ஒரு ஆசிரியர் போராடுறாவோ ஒரு டாக்டர் போராடினாவோ கூட சரி, ஏதோ ஒரு டாக்டர் வச்சு பண்ணிக்கலாம்னா, ஆனால் ஒரு குப்பை அள்ளுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா அந்த இடம் நாரி போயிடும். அது எப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். பட் அதை கொடுக்கலை. இன்றைக்கி அதுக்கான போராட்டம் நடக்கும்போது இன்றைக்கி தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக போய் அதை வச்சு நான் மீட் பண்ணுறாரு. நாங்கள் கூட நிற்கிறோம், உங்களுக்கு இந்த பிரச்சனையில் வந்து நாங்கள் வந்து எப்போ நிற்போம், அப்படி இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கலன்னா சட்ட போராட்டத்தை முன்னெடுப்போம் அப்படின்ற லெவலுக்கு வரைக்கும் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இப்போ இந்த திருட்டு முன்னேற்ற கழகத்துக்கு பிரச்சனை. அதுக்கு நம்ம சேகர் மாமா என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். தனியார் மேற்கொள்ள போகிறார் என்று முறையாக மாநகராட்சி சார்பில்
அவர்கள் அனைவருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தனியார் இந்த பணிகளை மேற்கொள்ளக்கூடாது என்றும் அதே நேரத்தில் பணியாற்றுவோர் நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை. இதில் வேடிக்கை என்னென்றால், நீங்கள் குறிப்பிட்ட தாவாவுக்கு கடந்த கால அனுபவம் எதுவும் தெரியாது, என்ன நடந்தது என்றே தெரியாது. அவர்களுக்கு எங்காவது கூட்டமாக கூட்டினாலே அதற்கு உடனடியாக அந்த கருத்துக்கு வலு சேர்க்கின்ற வகையில் அறிக்கை விடுவதுதான் தொடர்ந்து அவருடைய அரசியல் களத்திலே வாடிக்கை. என்னது தாவேக்காக்கு எங்கெல்லாம் ஒரு கூட்டம் கிடைக்குதோ உடனே அங்கே போய் ஸ்கோர் பண்ணுறது தான் வேலையாக இருக்கா? என்னையா ஐயோ, இவ்வளோ நாள் சும்மா இருந்தாங்கன்றீங்க. இப்போ கூட்டம் நடக்குது, அந்த இடத்துல போய் பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனையை போய் என்னன்னு கேட்டால் உடனே அங்கே வந்து ஸ்கோர் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் என்ன தான் பண்ணணும்? பதில் சொல்லி ஐயோ மாமா பதில் சொல்லு. இப்போ பிரச்சனை நடக்காமல் பார்த்துக்க வேண்டியது தானே உங்கள் வேலை. நீங்கள் அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ அந்த 2000 பேர் அங்கே போராட்டம் பண்ணலைன்னா இங்கேயே தமிழக வெட்டுக்களை வந்து மூக்க நுழைக்க போகுது? நுழைக்காதுல்ல. ஸோ சிம்பிள் லாஜிக் இது. அதாவது நீங்கள் கொடுத்த வாக்கை நீங்கள் ஒழுங்காக காப்பாற்றிருந்தீங்க அப்படின்னா இந்த 2000 குடும்பங்கள் இங்கே வந்து போராட வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுனால திடீர்னு வேலையை விட்டு தூக்கிட்டு அவங்கள திடீர்னு கொண்டாந்து ப்ரைவேட் கம்பெனியில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணி பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அப்புறம் அஃப்கோர்ஸ் அந்த இடத்துக்கு அவங்க சப்போர்ட்டுக்கு பல கட்சிகள் வரதான் செய்வாங்க. அதுவும் உண்மையாகவே மக்களுக்காகவே கட்சியை ஆரம்பித்து மக்களுக்காகவே சேவை செய்யணும்னு சொல்லிட்டு வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவங்க எப்படி வராமல் இருப்பாங்க? வருவாங்கள்ல, வந்து கேள்வி கேட்பாங்கள்ல. கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்லுங்கள். எங்களுக்கு எதுவுமே தெரியாது, எங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீல்ல. நீங்கள் தானே இத்தனை வருஷம் ஆண்டுகிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு தெரியலன்னா விளக்க வேண்டியதானே உங்கள் கடமை. அதுக்கு தானே நீங்கள் எங்கே இருக்கிறீங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு தெரியுதோ தெரியலையோ மக்களுக்கு தெரியணும்ல. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, ஏது பண்ணிகிட்ருக்கீங்க, ஏன் வேலை போச்சு, எதுக்கு தூக்குனீங்க அப்படின்ற விஷயத்த நீங்கள் விளக்கணும்ல. அதுதானே உங்கள் வேலை. நீங்கள் மினிஸ்ட்ரி எம்எல்ஏ எம்பி ஆகிட்டிங்கன்னா பதில் சொல்ல முடியாதா? மக்களுக்கு பதில் சொல்ல மாட்டிங்களா? கட்சியாளர்கள் வேறு கட்சிக்காரங்க கேள்வி கேட்டால் பதில் சொல்ல மாட்டிங்களா? அதுக்கு தான் நீங்கள் இருக்கீங்க, பதில் சொல்லணும். உங்கள் வேலை பதில் சொல்கிறது. அதை தெளிவாக எங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கள். இதே அந்த மக்களுக்கு நீங்கள் அதை புரிகிற மாதிரி சொன்னால் அவன் ஏன் போராட போகிறான்? நீங்கள் எதுக்கு அவனை பார்த்து ஓடுறீங்க? பின்வாசல் வழியாக எதுக்கு சேரமாமா ஓடுறீங்க? நீங்கள் பின்வாசல் வழியாக ஓட நம்ம பிரியா மேடம் வந்து கதவை திறந்து விடுன்னு சொல்லி பயங்கரமாக போய்கிட்டு இருக்கீங்க. ஏன் முன்னாடி பக்கம் போக வேண்டியதுன்னு அவ்வளோ தைரியம் இருக்கிறவங்க ரிப்பன் பில்டிங்கில்? அது முடியாது. இதில் இன்னொரு வேடிக்கை என்னவென்றால், அதிமுகவும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த போராட்ட களத்தில் ஏற்படுவதற்கு ஆதரவு தெரிவித்து நேற்றைக்கு முன்னாள் அமைச்சர் பேட்டி கொடுத்து சென்று விட்டிருக்கின்றார். இது எப்படி இருக்கிறது என்றால், ஏற்கனவே 11 மண்டலங்கள் அவர்கள் ஆட்சி காலத்தில் தான் தனியாருக்கு இந்த பணிகளை மேற்கொள்ள உத்தரவு வழங்கப்பட்டது. இதற்கு ஒரு நல்ல பழமொழி தான் நினைவுக்கு வருகிறது. மாமியார் எதை உடைத்தாலும் அது மண்குடம் என்பார்கள், இதே மருமகள் உடைத்தால் அதை பொன்குடம் என்பார்கள். ஆகுனா இதை ஒன்று ஆரம்பிச்சிடுவாங்க. அதாவது நீங்கள் அந்த ஆட்சி சரியில்லைன்னு சொல்லி தானியா எல்லாத்தையும் கேட்டு மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு நீங்கள் வர்றீங்க. கிட்டத்தட்ட 15 மண்டலன்ற அதில் 11 மண்டலம் ஆல்ரெடி அந்த ஆட்சியில் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நீ சொல்கிற. அப்போ நீ என்ன வாக்குறுதி கொடுத்துருப்ப? நாங்கள் வந்து உங்களுக்கு இந்த வேலையை நிரந்தரம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து தானே இப்போ நீங்கள் வந்து ஓட்டு கேட்டு ஓட்டு போட்டு மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து 4 வருஷமாக என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? மக்கள் கேட்குறாங்க, நக்கீட்டாக இருந்தீங்க அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க. நான் கேட்கல, அங்கே உட்காந்துருக்க அந்த 2000 பேர் கேட்குறாங்க. இவ்வளோ நாள் என்ன பண்ணிகிட்டு இருந்து இப்போ கடைசியில் இந்த ஆட்சி முடிகிற காலகட்டத்தில் இப்போ வந்து நீ ப்ரைவேடைசேஷன் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னா அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு அவங்க கேள்வி கேட்குறாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு வாக்கெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டு கடைசியில் மக்களுக்கு வந்து செய்ய வேண்டியது செய்யாமல், மக்களை வந்து கொஞ்சம் கூட கண்டுக்காமல், போராடுறவங்களை கொஞ்சம் கூட மதிக்காமல் இருக்கீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன மாதிரியான மனநிலை படைத்தவர்கள் அப்படின்றது தான் மக்கள் புரிஞ்சுக்கணும். உண்மையை சொல்ல போனால் மக்களும் இந்த போராட்டங்கள் செய்யக்கூடிய நபர்களும் புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த போராட்டத்தை பற்றி ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாங்க நம்ம மேயர் பிரியா கிட்ட. அவங்களுடைய ரியாக்ஷனும் அவங்களுடைய பதிலும் மட்டும் பாருங்களேன். என்னென்ன எங்களுக்கு தெரியும். நாங்க கேட்க ஒரே ஒரு பதில். தொடர்ந்து அது ரிப்பன் மாளிகை முன்னாடி தொடர் போராட்டம் நடந்துட்டு இது வந்து அரசாங்கத்துக்கும் கெட்ட பேர் தான். அவங்க வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒரே ஒரு கோரிக்கை என்ன சொன்னாங்க, இதே மேயர் தான் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க, அவங்க மேயரே வந்து இப்ப வந்ததுக்கு அப்புறம் தனியாருக்கு தர மாட்டாங்கன்றாங்க. ஏன்னா தனியார் அவங்க வைக்கிற ஒரே கோரிக்கை இது வெரைட்டி ரேட் சம்பள பிரச்சனை தான். அது ஒன்று பணி நிரந்தரம் நீங்க பண்ணலன்னு உங்களை தான் தனிப்பட்ட முறையில் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவங்களும் தூய்மை பணியாளர்களிடம் அவங்க அங்க இருந்தாலும் தொடர்ந்து அவர்களிடம் வந்து மாநகராட்சி சார்பாக வந்து கலந்துரையாடிட்டு இருக்கோம், நேரடியாக அவங்களை கூப்பிட்டு பேசிட்டு இருக்கோம். அவங்களும் வந்து நாங்க பணியில வந்து சேரறோம் அப்படின்றத தான் தெரிவித்திருக்கிறாங்க. கண்டிப்பா அவர்கள் வந்து பணியில வந்து சேருவாங்க. 4 நாள் அந்த வெயில நாங்க உட்கார்ந்து போராடுறோம். எங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒருத்தர் கூட வந்து எங்களை கேட்கல. என்னமாச்சு? யாரும் எந்த அதிகாரி மேயர் யாருமே வரல, கவுன்சிலருங்க வரல, மேயர் வரல, சேகர் பாபு சார வந்து எட்டி பார்க்கல, யாருமே வந்து கேட்கல. ஓட்டு கேட்க வந்தாங்களா? ஓட்டு கேட்க வீதியில எங்க வீட்டால வருவோம், ஆளை எடுப்போம், அவங்களுக்கு எல்லாமே செய்வோம். ஆளு கூட்டி வந்து நாங்க டான்ஸ் ஆடுவோம், ஊர்வலத்துல எல்லாமே செய்வோம். நாங்க அவருக்கு எங்களுக்கு தான் இந்த மாதிரி நம்பிக்கையா இருந்தோம். நீங்க பார்த்துருப்பீங்க. அதாவது அவங்க மூஞ்சியில் கொஞ்சம் கூட அந்த போராடுறாங்க அப்படின்ற அந்த பதட்டமோ
அவங்க வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, அவங்களுக்கு என்ன பண்ண போகிறோன்ற அந்த மனசில் வலியோ எதுவுமே கிடையாது. அவங்க ரொம்ப கூலாக, ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி அசால்ட்டாக அவங்களோட அந்த ஃபேஸ் ரியாக்ஷன், நீ இப்படி கேட்குறியா, ஓ அப்படி கேட்குறியா அப்படின்ற அந்த அந்த ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனோட அவங்க நின்றுட்டு நாங்கள் வந்து மக்களை மீட் பண்ணோம், நாங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஆனால் மக்கள் அதே டயத்தில் அப்படிலாம் ஒன்றுமே நடக்கலை அப்படின்றதே அவங்க அங்கே பதிவு பண்ணுறாங்க. அப்போ இவங்கள பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து மக்கள் அப்படின்ற மேட்டரே கிடையாதுங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் வரும்போது காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க நமக்கு, அவ்வளோதான். இதுதான் அவங்களோட மைண்ட் செட்டு. ஸோ இங்கே மேயர் அவங்களுக்கு வந்து என்னன்னா, அவங்க மேலே என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே வாங்கிட்டு வந்து ஒப்பிக்கிறது தான் அவங்களோட வேலை. என்ன நான் சொன்ன மாதிரி பார்க்க கொஞ்சம் லட்சணமாக இருக்காங்க, இப்போ ஆள் கொஞ்சம் பெருத்துட்டாங்க வேறு, பணம் நல்லா ஊறுது போல இருக்குது பணம். ஸோ அதனால் வந்து அப்படியே கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் பார்க்க ஒல்லியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, இப்போலாம் பார்த்தா மூஞ்சிலாம் நல்லா புசு புசுன்னு ஆயிடுச்சு மேடமுக்கு. அந்தளவுக்கு கவலை இல்லாமல் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அவ்வளோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது, ஆனால் சென்னையில் அவ்வளோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனால் கவலை இல்லாமல் இருக்கிற ஒரே மேயர் நம்ம பிரியாமல் தான் இருப்பாங்க. நீங்கள் இருங்கம்மா, இருங்க, ஜாலியாக இருங்க, உங்களுக்கு என்ன, உங்களுக்கு கொண்டாந்து இந்த வயசில் மேயர் ஆக்கி விட்டா நம்ம ஒன்று கதையாக இருக்குமே. ஸோ இந்த பழமொழி வரமாட்டேன்னு விடுங்க. இனிய மக்களே, ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு அரசியல் இருக்குது, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அரசியல் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த க்ளீனிங் ஒர்க்கில் இருக்கிற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, அதுவும் இந்த சென்னை பேஸில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா தெலுங்குக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க க்ளீனிங்ஸில். அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது. இப்போ இந்த கம்பெனியோடைய நிர்வாகம் கூட, இப்போ ப்ரைவேட்டைசேஷன் கம்பெனி கூட ஏதோ தெலுங்கு ஓனர், அதாவது ஆந்திராவில் வந்து கம்பெனி வச்சு நடத்துகிற அந்த ஓனர்கிட்ட தான் அந்த கான்ட்ராக்ட் கொடுத்ததா வந்து நம்ம ஒரு சில சோர்ஸில் கேள்விப்பட்டோம். பட் எனக்கு எக்ஸாக்ட் டீட்டெயில் தெரியல. பட் ஒருவேளை அப்படி நடந்திருந்தாலும் இவங்க ப்ரைவேட்டைசேஷன் கொடுக்கறது அப்படின்னும்போது இங்கே இருக்கக்கூடிய, இங்கே வாழக்கூடிய அந்த மக்களின் வாழ்வாதாரத்தை பறிக்கிறது மட்டும் இல்லை, இவங்களுடைய எல்லா தேவைகளும் போக கடைசியில் இவங்களோட ஓட்டு உரிமையும் கூட பறிக்கப்படுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வெளி மாநிலத்திலேருந்து இங்கே ஒருத்தர் கம்பெனி வச்சு நடத்துகிற, நீங்கள் கம்பெனி எடுக்கிறான்னு வச்சுக்கோங்க, இங்கே வாங்கக்கூடிய சம்பளம் இந்த நபர்கள் கொடுக்க முடியல அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார்னா ஆந்திராலேருந்து ஆளாக இருக்குவார். ஸோ அங்கே இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, இங்கே வந்து ஷிஃப்ட் ஆகிட்டு இங்கே வந்து செட்டில் ஆகி அப்புறம் இங்கே ஓட்டர் ஐடி வாங்குறது எல்லாம் வாங்குறது, கடைசியில் இங்கே அவனுக்கு ஓட்டு உரிமையும் கொடுத்துருவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, ஆல்ரெடி இப்போ 6 லட்சம் பேர் 7 லட்சம் பேருக்கு வந்து நார்த் இந்தியன்ஸுக்கு ஓட்டுரிமை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு சாத்தியப்படும், எந்த அளவுக்கு அது நடைமுறையில் கொண்டு வருவாங்க நமக்கு தெரியாது. இப்போ கொண்டு வராங்களோ இல்லையோ, கண்டிப்பாக 2029 காலகட்டத்தில் அதை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு தான் பெரும்பான்மையான பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இங்கே இந்த மாதிரி விஷயங்கள் இது நடக்குது அப்படின்னா இது தெரிஞ்சே தான் செய்கிறாங்க. சரி, இங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள் வந்து மனசாட்சியோ குற்ற உணர்ச்சியோ அப்படி எதுவுமே கிடையாது. அது முக்கியமாக இந்த போராடுறவர்களை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பெரிய விஷயமா கன்சிடர் பண்ணுறதே இல்லை. நீ உட்காந்து கத்திட்டு கடாடா எனக்கு என்ன, அப்படி தான். ஏன்னா போராட்டம் அப்படின்றதுல வந்து தீர்வு கிடைக்காதுன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் முடிவு பண்ணுறது தானே, நான் கையெழுத்து போட்டது தானே உனக்கு அது சைன் ஆகும், நீ என்ன வேணால் கத்திக்க, என்ன வேணால் பண்ணிக்க அப்படின்றது அவங்களுடைய மனநிலைமை. அப்படி இருக்கும்போது இந்த போராட்டத்தை நம்ம முன்னெடுத்து போகிறத விட அதற்கு சொல்யூஷன் என்ன, அதை சொல்யூஷன் தரக்கூடிய கட்சிகள் எது, அந்த கட்சிக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கா, அந்த தலைவருக்கு அந்த வலிமை இருக்கா அப்படின்றத நோக்கி நம்ம போகணும். இங்கே போராட்டத்தை மட்டுமே பிடிச்சிக்கிட்டு ஒருத்தன் 15 வருஷமாக தொங்கிக்கிட்டே இருக்கான் தமிழ்நாட்டில். எதுக்கு எடுத்தாலும் போராடுவோம், போர் செய்வோம் போராடுவோம்ட்டே இருக்கானே ஒழிய அதற்கான சொல்யூஷனை நோக்கி போவானா போக மாட்டான். ஸோ அப்படிப்பட்ட தலைவர் பின்னாடி போகிறத விட்டுவிட்டு சொல்யூஷன் வேணும். போராட்டம் மட்டும் ஒரு வடிவம் கிடையாது. போராட்டம் ஒரு வடிவம் அப்படின்னா சட்டத்தின் போராட்டம் தான் சரியான வடிவம். அந்த இடத்துல தான் நமக்கு நீதி நியாயம் கிடைக்கும். அப்போ அதை தான் இந்த தாவேகா வந்து முன்னெடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்குது. அதற்கான எல்லா வலிமையுமே தாவேகா கிட்ட இருக்குது, தமிழக வெற்றிகள்கிட்ட. பட் இதே மற்ற கட்சிகள்கிட்ட இருந்தாலும் அவங்க அதை செய்ய மாட்டாங்க. அதில் ஒருத்தர் வந்து போராடுறது மட்டும்தான் அவன் குறிக்கோள், அவன் அந்த சட்ட போராட்டம் எடுக்கிறது. ஏன்னா அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு ஏகப்பட்ட கேஸ் போட்டிருக்காங்க. அந்த கேஸுக்கு சட்ட போராட்டம் பண்ணுறதுக்கு தான் அவருக்கு ஒரு 10 லாயர் வச்சுருப்பார். புரியுதுங்க? தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து நல்லது செய்கிறதுக்கெல்லாம் அவர்கிட்ட லாயர் இருக்காது. அவருடைய பிரச்சனைகள், விஜயலட்சுமி அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இதுக்கெல்லாம் வந்து லாயர் வேணும், அதுக்கு வச்சுப்பார். ஆனால் இந்த மாதிரி பிரச்சனையை போயிட்டு பார்ப்பார், கூட நின்று நாங்கள் பேசுகிறேன், நம்ம செய்வோம். கடைசியில் வந்து சார் கோர்ட் ஆர்டர் சார், அந்த ஆர்டர் சார், இந்த ஆர்டர் சார், அந்த வந்துருச்சு கோர்ட் ஆர்டர் வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ பண்ண முடியாதுன்னா இப்போ கேஸ் போடு, திருப்பி பண்ணு, வசதி இல்லை. ஆனால் அவர் வாழ்கிறதுக்கு மட்டும் வசதியாக இருப்பார். ஸோ இப்படி நயவஞ்சகம் பிடிச்சவங்க தான் தமிழ்நாட்டில் நிறைய பேர் நாடாளுறதுக்கு வந்திருக்காங்க. நல்லவர்கள் வரும்போது நம்ம வந்து அக்செப்ட் பண்ணுறது கிடையாது. அதை அக்செப்ட் பண்ணணும்.
நீங்கள் அக்செப்ட் பண்ணலை அப்படின்னா இது மட்டும் இல்லை, இன்னும் நிறையா நடக்கும், இன்னும் நிறையா விஷயங்கள் செய்வாங்க, இன்னும் நீங்கள் வந்து பின்தங்கிய நிலைக்கு போவீங்க, எல்லாமே இருக்கும். ஒரே ஒரு வாய்ப்பு ஆண்டவன் அப்போ பணம் கொடுக்க மாட்டான். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாய்ப்பு கொடுத்தான், விஜயகாந்த் மாதிரி ஒருத்தர் இறக்கிட்டு, அப்பையும் நம்ம கண்டுக்கலை. இப்போ அதே பேரில் பாதி விஜய் அப்படின்னு ஒருத்தர் வந்து இறக்கி விட்ருக்காரு 2026க்கு. அப்பையும் நம்ம கண்டுக்கலை அப்படின்னா நஷ்டம் அவருக்கு இல்லை. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. விஜய் அவர்களுக்கு 1% கூட நஷ்டம் கிடையாது. அவர் வாட்டுக்கு வந்தார், மக்கள் சேவைன்னு சொல்லிட்டு இறங்கினார், செஞ்சார், கட்சி ஆரம்பித்தார், கட்சி போய்கிட்டே இருக்கும். சப்போஸ் அவர் தோத்துட்டா கூட அதற்கு அடுத்த கட்டத்தை நோக்கி போவாரே ஒழிய அவருக்கு நஷ்டம் இல்லை. ஆனால் நஷ்டம் யாருக்கு? நமக்கு, சாதாரண மனிதர்களுக்கும் அடித்தட்டில் இருக்க மக்களுக்கும் தான் நஷ்டம். இந்த நஷ்டம் நமக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னா, இந்த கஷ்டம் நமக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னா, நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டிய தலைவர் யாருன்றதை பார்த்து கரெக்டாக தேர்ந்தெடுங்க 2026. இல்லை நாங்கள் இப்படி தான் காசை வாங்கிக்கிட்டு இந்த கண்ட பக்கைகளுக்கு நாங்கள் ஓட்ட போடுவோம் அப்படின்னா போட்டுட்டு இப்படி உட்காந்து போராட்டம் பண்ணிட்டு தெரியுங்க. யார் வேண்டான்னா நல்லா போராடுங்க. See you on another video. Love you all. Take care. Bye bye.